காலி பணியிடங்களை நிறைவேற்றிட வேண்டும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் இந்த முற்றுகை போராட்டம் குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு அனைத்து அரசு ஊழியர்கள் சங்கத்தின் போராட்ட குழுவினர் இன்று காலை முதலே சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கின்ற விருந்தினர் மாளிகை அருகில் அவர்கள் பெருந்திரள் முறையீடு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது அவர்களது முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்று பார்த்தால், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிகரான ஊதியத்தை எங்களுக்கும் நிர்ணயம் செய்ய வேண்டும், மேலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த வீட்டு வாடகைப்படி போன்ற பல்வேறு அகவிலைப்படி போன்ற படிகளை எல்லாம் எங்களுக்கும் தர வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகளை நேரடியாக முதலமைச்சரிடம் சொல்வோம், அவரை சந்திப்போம் என்ற கோரிக்கையோடு அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அவர்கள் காலையிலேயே போயஸ் கார்டன் இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் சந்திப்பதாக ஒரு திட்டம் தீட்டியிருந்தனர். இந்த நிலையில் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்து அவர்கள் கிளம்பி நேரடியாக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு அங்கு நேரடியாக சென்று முதலமைச்சரை சந்திக்கிறோம் என்று முயற்சி செய்தார்கள். இந்த நிலையில் சேப்பாக்கம் அருகே அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர். இதனால் சில தள்ளுமுள்ளும் இங்கு ஏற்பட்டது. சிலர் முண்டி எடுத்துக்கொண்டு தலைமைச் செயலகத்துக்கு செல்கிறோம் என்று அரசு ஊழியர்கள் சென்ற காரணத்தால் போலீசார் மற்றும் அரசு ஊழியர்களிடையே தள்ளுமுள் ஏற்பட்டது. அதன் பிறகு தற்போது போலீசார் இந்த அரசு ஊழியர்களை தற்போது கட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள், தற்போது பொறுத்திருக்குமாறு கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில இங்கிருந்து அரசு ஊழியர் நிர்வாகத்தினர் ஒரு 14 பேர் மூத்த நிர்வாகிகள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திப்பதற்காக தலைமைச் செயலகத்துக்கு தற்போது சென்று தற்போது இங்கு இந்த நிலைமையை பார்க்கலாம். கொஞ்சம் பதற்றமான சூழ்நிலை இருக்கிறது. போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பிற்காக. இவர்களும் நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து விட்டுதான் செல்வோம் என்று காத்திருக்கிறார்கள், தலைமைச் செயலகத்துக்கு செல்வோம் என்று காத்திருக்கிறார்கள். இந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம்.